ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிவேப்பில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி ஏற்கனவே வீடியோலாம் போட்டாச்சு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி மறுபடியும் இன்னொரு வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தட். இது வந்து போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த போஸ்ட் மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு நியூ வியூவராக இருந்தீங்கன்னா, இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நான் இந்த சேனலில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். மேனுவலாக எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறது, ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக ஹவிஜ் எஸ்கியூஎல் மேப் இது மூலமாக எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன். டம்பின் ஒன் ஷாட்னா என்ன, பிவேப்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் போன முறை வீடியோவில் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் போட்டப்போ கெட் சர்ச் அப்புறம் கெட் செலக்ட் மெத்தட் பார்த்துருந்தோம். இது வந்து இப்போ போஸ்ட் சர்ச் மெத்தட் பார்க்க போகிறோம். சரி, போன முறை பண்ண மாதிரியே தான் இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு படத்தை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம்னா, சர்ச் பண்ணோம்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதே தான் போன கான்செப்ட் பார்த்தோம். சரி, இப்போ நீங்கள் இந்த இடத்துல யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. சரி, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா எப்படின்னா நம்மளுக்கு PHP ** ID = அப்படின்னு தானே வரணும். ஆனால் இதில் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து போஸ்ட் மெத்தடில் ரெக்வஸ்ட் போகுது. சரி, இந்த போஸ்ட் மெத்தட்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு HTML இன்ஜெக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போய் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ரெக்வஸ்ட்டு எப்படி போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கெட் மெத்தடாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு 1 கொடுக்குறேன். 1 கொடுத்தா இப்போ நம்மளுக்கு ரெக்வஸ்ட் எப்படி போகுது, போஸ்ட் மெத்தடில் போகுது. கெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஆர்எல்லே இங்கே ஷோ ஆகும். ஆனால் போஸ்ட் மெத்தட்னா அப்படி ஷோ ஆகாது. சரி, அப்படி ஷோ ஆகாத யூஆர்எல் நம்ம கண்டுபிடிச்சாதான் அதில் நம்ம உள்ள பேராமீட்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம டேட்டாபேஸை டம்ப் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காக இந்த யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஹேக் பார் வந்து அது என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா, அதில் வந்து இங்கே போஸ்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதில் வந்து இப்போ என்ன கொடுங்க, லோட் யூஆர்எல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே என்ன கொடுத்தோமோ அந்த யூஆர்எலோட போஸ்ட் லிங்க் வந்து இங்கே ஷோ ஆகும். ஏன்னா இப்போ நான் கடைசியாக 1ன்னு கொடுத்துருந்தேன்ல, இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் 1 அண்ட் ஆக்ஷன் சர்ச் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான். இப்போ மறுபடியும் வேணால் டிபின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு யூஆர்எல் லோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆயிரும். சரியா, இப்போ நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான். இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாம், சிங்கிள் கோட் ஒன்று கொடுக்கலாம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எரர் வந்திருக்கும். சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் பொதுவாக மற்ற யூடியூப் வீடியோவில் வந்து பிவேப்போட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் பர்ப் ஷூட்டு எஸ்கியூஎல் மேப் இதை வச்சு தான் போஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. மேனுவலாக பண்ணுறப்ப சில பிரச்சனைகள் வரும். அதுதான் நான் இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வழக்கம் போல் நம்ம ஆர்டர் கவுண்ட்டு கொடுப்போம். சரிங்களா, இந்த ஆர்டர் கவுண்ட் கொடுக்கறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். -+ இதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ அன்னோன் காலம் தானே வரணும். ஆனால் ஏன் அன்னோன் காலம் வரல, ஒரு கோடு ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ட்டு நம்மளுக்கு எரர் மெசேஜ் ஷோ ஆகுது. சரி, அது என்ன கோடு அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை வந்து யூஆர்எல் வந்து என்கிரிப்ட் பண்ணாது. அதுதான் இப்போ இந்த இடத்துல பிரச்சனை. இப்போ நம்ம இந்த ப்ளஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக ஆர்டர் பை கமாண்ட் கொடுப்போம். ஆர்டர் பை இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆர்டர் பைன்னு கொடுத்தா 10 அன்னோன் காலம் வரும். இப்போ அந்த இடத்துல என்னென்னா ப்ளஸ்ஸு நம்மளுக்கு வந்தது தான் பிரச்சனை. சரிங்களா, அந்த ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்த ஈடு கொடுக்கறதுக்காக நம்ம இன்னொரு query பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஹைஃபன் ஒன்று போட்டிருக்கோம். சரிங்களா, இப்போ 100ன்னு கொடுத்தா என்ன ஆகும், அன்னோன் காலம் வரும். இப்போ அப்படியே நம்ம படிப்படியாக குறைச்சிக்கலாம். 8 கொடுப்போம், 8 அன்னோன் காலம். 7 கொடுத்தா என்ன ஆகும், நார்மலாக லோட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல 7 காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். சரி, இப்போ நம்ம இதை ப்ளஸோட கொடுத்தா எப்படி கொடுக்குறது அப்படின்னு தான் இப்போ பார்க்கலாம். மறுபடியும் இதே ஆர்டர் பை காலம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே 10 கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. -+ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தால் யூஆர்எல் என்கோட் பண்ணாமல் நம்மளுக்கு இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா, இப்போ அந்த ப்ளஸ் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி இந்த இடத்துல யூஆர்எல் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து யூஆர்எல் என்கோடர். சரிங்களா, இதை செலக்ட் பண்ணி அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா யூஆர்எல் வந்து என்கோட் ஆயிரும். அதாவது %20 %27 அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா என்ன ஆகும், 10 அன்னோன் காலம்
அப்படின்னு கேட்கும், சொல்லும். கரெக்டாக நம்மளுக்கு வழக்கம் போல் நார்மலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஏன் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கெட் மெத்தட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 கொடுத்து சர்ச் பண்ணுறோம், சரிங்களா? இந்த இடத்துல யூஆர்எல்லை லோட் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல அதே மாதிரி சிங்கிள் கோட் ஒன்று கொடுத்துட்டு ஆர்டர் பை காலம் கொடுத்துட்டு லோட் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நார்மலாக கெட் மெத்தட் போகிறப்போ உங்களுக்கு வந்து இதுவாகவே யூஆர்எல் வந்து என்கோட் பண்ணி தான் போகும். இப்போ நீங்கள் க்ரோமில் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக %2720 அந்த மாதிரி ஆகிக்கும். அதனால் கெட் மெத்தடாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வராது. போஸ்ட் மெத்தடுங்கிறப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி இது என்கோட் ஆகிறது ப்ராப்ளம். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாமல் பிரச்சனை வரும். அதை நம்மளே வந்து அதை என்கிரிப்ட் பண்ணி விட்டுறணும், சரிங்களா? அதுதான், மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரியே மறுபடியும் அதில் ட்ரை பண்ணுவோம். ஆர்டர் பை காலம் நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம், 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ யூனியன் பேஸ் கமாண்ட் கொடுக்கலாம். இதில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா -, ப்ளஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணால் ஒரு ஹைஃபன், கொரி பேலன்ஸ் பண்ண போட்டாச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ளஸ் என்ன பண்ணுங்கள், யூஆர்எல் என்கோட் பண்ணிடுங்க. நிறைய இடத்துல இந்த ப்ளஸ் இல்லாமல் SQL இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், பாருங்கள். இப்போவும் நீங்கள் வெறும் யூனியன் ஆல் செலக்ட் மட்டும் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நடுவில் ப்ளஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. இருந்தாலும் நம்ம இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் இப்போ இதை என்கோட் பண்ணி காமிச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த இடத்துல அட்டாச் வெர்ஷன் இந்த கமாண்டை கொடுத்தோம்னா MariaDB இதோட வெர்ஷன் காமிச்சிருச்சு. சரி, இந்த இடத்துல இப்போ டம்பின் ஒன் ஷாட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். டம்பின் ஒன் ஷாட் சேம் தான். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ப்ளஸ் வருதோ அந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த எரர் வந்து காட்டும். ஸோ இருக்கிற எல்லா ப்ளஸ்ஸையும் என்கோட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நம்ம ஆட்டோமேஷன்னாக SQL இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த மேனுவலாக பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே SQL மேப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதனால தான் நான் எப்பொழுது மேனுவல் இன்ஜெக்ஷன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ப்ளஸ் இருக்குது. நீங்கள் மேனுவலாக எப்படி நம்ம கமாண்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் போட்டிருந்தேன், பிகினிங்கில். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் இதேமாதிரி இந்த கமாண்ட் பில்ட் பண்ணுறப்ப நடுவில் ப்ளஸ் கொடுக்காமலே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்பின் ஒன் ஷாட் மூலமாக எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. இதுதான் வந்து போஸ்ட் மெத்தட். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.